இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டிவிஎஸ்ல ஐக்யூப் பார்க்க போகிறோம். ஐக்யூப்ல மொத்தம் 5 வேரியன்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வேரியன்ட் வந்து தேர்ட் வேரியன்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடல் உங்களுக்கு லான்ச் ஆகி ஒரு 2 வருஷம் இருக்கும். இதில் முன்னாடி வந்துட்டு 12 இன்ச் டைமண்ட் கட் அலாய்வில் கொடுத்துருப்பாங்க. டைமண்ட் கட் அலாய்வில் இந்த அலாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிற காரில் தான் அந்த வீல் கொடுத்துருப்பாங்க. இப்போ டிவிஎஸ் ஐக்யூப்ல டிஸ்க் பிரேக்கோட வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இது வந்து டியூப்லெஸ் டயர் தான். உங்களுக்கு பஞ்சர் ஆனாலுமே நீங்கள் நியரஸ்ட்டாக போகிற பிளேஸ் வரைக்கும் போய்க்கலாம். இதில் முன்னாடி வந்துட்டு 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் பிரேக் இருக்கிறனால உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி எதுவுமே வராது. இதில் வந்துட்டு மெட்டல் மேக்ஸ் பாடி கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட்டு தான் முன்னாடி ஃப்ரண்ட்லேயுமே கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு இதில் வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா 7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முந்தின வேரியண்ட்லாம் 5 இன்ச்சு தான் இருக்கும் டிஸ்பிளே, இல்லை 7 இன்ச் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் சைடு ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா மட்டும்தான் வண்டி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சாவியை போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ % சார்ஜ் இருக்குது, என்னால் எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும். எக்கோ மோடுக்கு வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். இது வந்துட்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. மிச்ச வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாவி போட்டு ரைஸ் பண்ணிங்கனாலே வண்டி இதுவாயிரும். நம்ம இதில் சேஃப்டி லாக் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா மோடு ஸ்விட்ச்னால் இங்கே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பிரேக் ரெண்டையும் சேம் டைமாக நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வரும், ரன்னிங் டிஸ்பிளே. இதிலே பார்த்துக்கலாம் எக்கோ மோடு 30-35 போனீங்கன்னா உங்களால் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போக முடியும், எவ்வளோ % சார்ஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும். பவர் மோடுனா உங்களுக்கு ஆரஞ்சு கலராக மாறிடும். 72% சார்ஜ் இருந்தால் உங்களால் 54 கிலோமீட்டர் தான் நீங்கள் வந்து போக முடியும். இதில் வந்து நீங்கள் மொபைல் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்கள் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச வந்தோடனே வண்டி நம்பரு ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பரு ரெண்டையுமே ப்ளே ஸ்டோர்லேருந்து டிவிஎஸ் கனெக்ட் ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா நீங்கள் வெறும் ப்ளூடூத் மட்டும் இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்கள் மொபைல் என்ன டைம் இருக்குது, என்ன டேட் இருக்குது எல்லாம் வந்துடும். கால் அலாட் யாராவது உங்களுக்கு இப்போ கால் பண்ணாங்கன்னா கால் வந்துடும். நீங்கள் அவங்க நம்பர் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி வந்துடும். சப்போஸ் நீங்கள் நம்பர்ஸ் இது பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் வரும். ரெண்டாவது வந்துட்டு கூகுள் நேவிகேஷன் வரும். நீங்கள் போகிற லொக்கேஷனுக்கு டேரெக்ஷன் காட்டும். மூணாவது வந்துட்டு கிராஷ் அலாட் காட்டும். இந்த வண்டியில் வந்துட்டு நீங்கள் 3 நம்பரை வந்துட்டு அந்த இதில் ஆப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வண்டி எங்கேயோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னா 120 செகண்ட்ஸ், அதாவது 2 நிமிஷத்தில் வந்துட்டு அந்த கீழே விழுந்த லொக்கேஷனோட உங்கள் ஃபோனுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதில் 2 மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார்வர்டு மோடு, ரிவர்ஸ் மோடுன்னு கொடுத்துருப்பாங்க. ரிவர்ஸ் மோடு போட்டிங்கன்னா அந்த வண்டி வந்து நீங்கள் ரிவர்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்வர்டு மோடு போட்டிங்கன்னா 10 மீட்டர் ஸ்பீடிலேயே முன்னாடி ஃபார்வர்டாகவும் நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் லென்த் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 340 mm கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு அடிஷ்னலாக அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க எஸ் வேரியன்ட்ல. இதனால் என்னதுன்னா உங்கள் டேட்டா வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வண்டியில் வந்துட்டு. நீங்கள் முன்னாடி வந்துட்டு அசால் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கிட்டிங்கன்னா 4 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு லைட் வந்து சுற்றி எரியும். ஃபுட் லென்த் வந்துட்டு 340 mm கொடுத்துருக்கனால நீங்கள் காலை வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக வச்சு உட்காந்துக்கலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கினாலும் உங்களுக்கு அடியில் வந்து உரசாது. சீட்டுமே வந்து லார்ஜர் சீட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு 33 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 2 ஆக்சில் ஹெல்மெட்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அடிஷ்னலாக யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ரன்னிங் டயத்தில் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஸ்டாக்அப் சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக்அப் சர் இருக்கிறனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்போ உங்களுக்கு பேக் பெயின் இந்த மாதிரி எதுவும் வராது.